Hi all, welcome to Priyanka's Design Studio. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு heavy looking bridal blouse design தான் பார்க்க போறோம். So the most trending-ஆ இருக்க ஒரு bridal blouse design பல்லாக்கு bridal blouse தான் பார்க்க போறோம். So இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் வந்து prefer பண்றாங்க. So இது எப்படி இருக்கும்னா நல்ல rich looking-ஆ இருக்கும், meanwhile வந்து யூனிக்கா இருக்கும். யூசுவலா போடுற ஒரு ஆரி வர்க் இல்லாம இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். So அதனால வந்து நிறைய பிரைட்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைனிங் வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து எல்லாருமே ஆரி வர்க் பிளவுசஸ் போடுறாங்க. So ஒரு பிரைடுக்கும் அதுக்கு அட்டெண்ட் பண்ண போற ஒரு நார்மல் லேடிக்கு உள்ள டிஃபரன்ஷியேஷன் நம்ம கட்டுற சாரி அண்ட் பிளவுஸ்ல தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு டிஃபரன்ஷியேஷன் காட்டணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு பல்லாக்கு டிசைன் வந்து அப்சல்யூட்லி ஃபார் அ பிரைடு. ஸோ நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பிரைடல் பிளவுஸ் டிசைன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைடல் பிளவுஸ் பல்லாக்கு டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லுக் வைஸும் உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட அப்பியரன்ஸ் அண்ட் லுக்குமே உங்களோட வெட்டிங்க்கு ரிலேட்டடாக இருக்கும் போது அந்த ஆம்பியன்ஸும் உங்களோட பிளவுஸ் அண்ட் மேக்கப் எல்லாமே வந்து மர்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூனிக் அண்ட் ரிச் லுக்கிங் வந்து பிளவுஸ் அண்ட் சாரீ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் ஆன் பண்ணி காட்டும் உங்களோட லுக் அண்ட் அப்பியரன்ஸை. ஸோ உங்களோட பிக் டேக்கு நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான பிரைடல் பிளவுஸ் ட்ரை பண்ணணும் ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல இருக்க இந்த பல்லாக்கு டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் ரிச் லுக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த டிசைனிங் எப்படி பண்ணியிருக்கோம், இந்த டிசைனிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து தேவை, யாரோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ்க்குலாம் இது ஆப்டாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ அப் ஆகும். ஃபார் எனி என்கொயரிஸ் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 7904437211 காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் மதுரை இருக்க கஸ்டமர்ஸ் கொரியர்ஸ் மூலியமாக ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிட்டு புக்கிங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் பிரைடல் பிளவுசஸ் நாங்கள் பிரைடல் ஜுவல்லரிஸும் ரெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் from 1000 rupees for 3 days. ஸோ இந்த வெட்டிங் சீசனுக்கு உங்களுக்கு பிரைடல் ஜுவல்லரிஸ் ரெண்ட்டுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ புக்கிங் பேஸஸ் தான். நீங்கள் ஏர்லியராக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான செட் வந்து நீங்கள் பிடிச்ச செட்டை நீங்கள் ஏர்லியராகவே புக் பண்ணிவிட்டு உங்களுக்கான டேட்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி லுக்கிங் பிரைடல் பிளவுஸ் டிசைன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேர் பண்ணும் போது. உங்களுக்கு வந்து யூனிக் இருக்கும் பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து அழகாக உங்களோட பேக் நெக் ஷேப்க்கு நீங்கள் ஜட அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரைடல் பிளவுஸ் டிசைன் போடும் போது உங்களுக்கு பேக் வியூக்கு வந்து பார்க்கும் போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பிளவுஸை வந்து ட்ரை பண்ணலாம். லீனாக இருக்க பர்சன்ஸ், ஸ்டவுட்டாக இருக்க பர்சன் அந்த மாதிரி எந்த ஒரு பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு அப்பியரன்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. பட்ஜெட் மட்டுமே வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சைஸ் பொறுத்து வேரி ஆகும். மற்றபடி வந்து லுக் அண்ட் அப்பியரன்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிக்கான நீட்டான அப்பியரன்ஸ் தான் கண்டிப்பாக இந்த பிளவுஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதில் உள்ள ஒரு மேஜர் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன்ஸ் ட்ரை பண்ணும் போது பேக்கில் பாடி வந்து ஓவராக ஷோ ஆகுமா அப்படின்ட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா உங்களோட பேக் நெக் டெப்த்தை பொறுத்து தான் வந்து நம்ம டிசைனிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ நெட்டில் வந்து நம்ம நிறையா டிசைன்ஸ் எடுக்கிறோம், ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜஸ் ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாகவே ஷோ ஆகிற மாதிரி, ஸ்லீவ்ஸ் ஷோ ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம சவுத் சைடு வந்து மேக்ஸிமம் ஷோ ஆகிற மாதிரி பிளவுசஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதுவும் பிரைடுனும் போது நம்ம மேக்ஸிமம் ஷோ ஆகிற மாதிரி பிளவுசஸ் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ண மாட்டோம். இதே ஒரு டிசைனர் சாரியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நெட்டட் பிளவுஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வெட்டிங்லேயுமே ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ஒரு டவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட் தான் நாங்கள் எடுப்போம். ஸோ நீங்கள் நெட்லேருந்து நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே உங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு, உங்களோட சைஸ்க்கு அந்த டிசைன் எப்படி வேரி ஆகுமோ அது மாதிரி வேரி ஆக்கி தான் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ ஓவராக வந்து ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களோட பேக் நெக் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குன்னா, ஸோ இவங்களுக்குரிய அந்த 10 தான் வந்து இந்த டிராயிங் எண்டிங் வந்து முடியும். ஸோ இந்த பாடி பார்ட் வந்து இந்த 10ல முடிஞ்சிடும். ஸோ நார்மலாக ஒரு யூனெக் போடும்போது உங்களோட டெப்த் எவ்வளோ இருக்குமோ அதே தான் வந்து இந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் போடும்போது அவங்களோட டெப்த் இருக்கும். ஸோ ஷோ ஆக வாய்ப்பே கிடையாது. இந்த எண்ட் பாயிண்ட்ல 10ல வந்து உங்களுக்கு இந்த டிராயிங் ஃபுல்லாக கவர் ஆகணும்னா உங்களோட பேக் நெக் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட் நெக் மாதிரி கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி பல்லாக்கு டிசைன் நீங்கள் நெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே வந்து பேக்கில் க்ளோஸ் நெக்காக தான் வரும். க்ளோஸ் நெக் வந்து தான் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் வேரி ஆகும், பேட்டர்ன்ஸ் வேரி ஆகும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட் 10 இருக்கலாம், 12 இருக்கலாம் பேக் நெக் டெப்த்து. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து இந்த டிராயிங்குரிய செட்டிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்ச் அண்ட் பாக்கி ஃபிட்டிங்ஸ் கொடுக்கறதுக்காண்டி நம்ம வந்து போட் நெக் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ பேக்கில் போட் நெக் ப்ரிஃபர்
பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டும் போட் நெக் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம பேக் மட்டும் க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஒரு நார்மல் டீப் யூ நெக் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கும் நம்ம பேக் நெக்கில் போடுற போட் நெக்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த டவுட்டும் கேட்டிருக்காங்க, பேக்கில் க்ளோஸ் வருது ஃப்ரண்ட்லேயும் க்ளோஸ் வருமா, ஸோ ஒரு வெட்டிங்க்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் நெக் போட்டால் நல்லா இருக்குமா பார்க்க ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பேக்கில் போட் நெக் கொடுக்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நார்மல் டீப் யூ நெக் கொடுக்கும் போது உங்களுக்கு ஃபிட்டிங் அண்ட் லுக் அண்ட் அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட் நெக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஆர்ச் டைப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்ச் டைப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஷேப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷேப்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேப்ஸ் வரும். எல்லா ஷேப்ஸுமே எல்லாருக்குமே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு கொடுத்துருவது வந்து ஒன் டைப் ஆஃப் ஷேப் தான். ஸோ இந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து கீழே வந்து ஒரு பல்லாக்கில் ஒரு பிரைடை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ராயிங் கொடுத்துட்டு மேலே வந்து ஜிம்காஸ் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜிம்காஸ் ஆட் ஆன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் டச் வந்து கொடுக்கும். ஸோ நார்மல் ப்ளவுசஸில் இது வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெவி ப்ளவுசஸில் இந்த மாதிரி ஒரு ஜிம்காஸ் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லுக் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபிட்டிங்காக ஒரு ப்ளவுஸ் பேக் நெக்கில் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிம்காஸ் வந்து உங்கள் முதுகில் நடுவில் தொங்கும் போது பேக்கில் நீங்கள் வந்து ஒரு ஜட அலங்காரம் வேறு போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு உங்கள் அப்பியரன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இந்த ஜிம்காஸ் வந்து ஒரு ஆட் ஆன் தான். ஸோ இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜிம்காஸ் வந்து இந்த பிரைடல் பல்லாக்குக்கு ஒரு ஆட் ஆனாக ஹைலைட்டடாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பல்லாக்குக்கும் இந்த ஆர்ச்சுக்கும் நடுவில் இருக்க கேப்பை நிறையா பேர் வந்து நெட்டு யூஸ் பண்ணியும் கவர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நெட்டு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நெட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெட்டு யூஸ் பண்ணி இந்த பார்ட்டையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு அந்த நெட் பார்த்தீங்கன்னா ஒன்று கோல்டனாக இருக்கலாம், இல்லை ப்ளவுஸ் கலராக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கான்ட்ராஸ்ட்டாக சாரீ கலராக இருக்கலாம். 3 ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து உங்கள் சாரீ அண்ட் ப்ளவுஸ் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணும்போது. ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கிறத விட இந்த கட் கொடுத்து ஓப்பன் கொடுக்கும் போது உங்களுக்கு வேர் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப கசகசன்னு இல்லாமல் இருக்கும். இல்லை நெட்டை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபாலோ பண்ணணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் லுக் அண்ட் அப்பியரன்ஸ். அண்டு 1/2 மட்டும் நெட்டு கொடுத்து ட்ரை பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவே வந்து நெட்டு கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து நெட்லேயே கொடுத்துட்டு நெட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பல்லாக்கு ட்ராயிங் கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸு. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இதில் நெட் யூஸ் பண்ணலாமா நெட் யூஸ் பண்ண வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆர்ச் பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறமா பாக்கி உள்ள பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்காமலும் நார்மலாக வந்து பிளெயினாக விட்டுடலாம். இல்லை ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுக்கலாம், செக்டு பேட்டர்ன் கொடுக்கலாம், இல்லை உங்கள் சாரியில் ஏதாவது மோட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக கொடுக்கலாம். உங்கள் சாரியில் ஏதாவது ஒரு தீம் இருந்துச்சுன்னா அந்த தீம் ரிலேட்டடாக வந்து இந்த பாக்கி பார்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சிட்டாஸ் மட்டும் வச்சு கூட ஃபில் பண்ணலாம். இது எல்லாமே பட்ஜெட் பேஸ் தான். ஸோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இருக்குதோ, ஸோ பட்ஜெட் நீங்கள் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ, ஸோ அது பொறுத்து இந்த ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹெவியாகவும் பண்ணலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஆட் ஆன் தான். எனக்கு ஒரு சிம்பிள் பல்லாக்கு டிசைன் மட்டும் போதும்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு பல்லாக்கு டிசைன் வேணும் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்க இந்த பல்லாக்கு டிசைன் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் ஆட் ஆன் தான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் இது மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆடாக இல்லாமல் நீட் அண்ட் எலிகண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் சேம் வைல் இந்த ஆர்ச்சுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் நெக்லைன் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பீடு, மூத்தி, செயின் ஸ்டோன் அண்ட் ஜர்தோசி இந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 லைன்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து திக்காக வர மாதிரி இவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே வந்து ஒரு ஃப்ளோரல் ஒர்க் கொடுக்கலாம், கட் ஒர்க் கொடுக்கலாம், ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆட் ஆன் தான். ஸோ இது எல்லாமே பட்ஜெட் பேஸ் தான். ஸோ உங்களோட பட்ஜெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து செட்டிங் அண்ட் மெட்டீரியல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவரால் தீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ளோஸ் நெக்கில் ஒரு ஆர்ச்சோட ஷேப்பு, அந்த ஷேப்புக்கு நடுவில் ஒரு பல்லாக்கு டிசைன். இதுதான் பல்லாக்கு பிரைடல் பிளவுஸ்க்குரிய பேசிக் தீம். உங்களோட பட்ஜெட் பொறுத்து, உங்களோட சைஸ் பொறுத்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அண்ட் செட்டிங் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஹெவியாகவும் கொடுக்கலாம், மீன்வைல் சிம்பிளாகவும் கொடுக்கலாம்.
அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸ்லீவ்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து சேம் இதே மாதிரி ஒரு பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் மாதிரி கொடுக்கலாம், இல்லை வந்து டோட்டலாகவே வேறு டைப்பில் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரைட் க்ரூம் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொடி டிசைன் மட்டும் கொடுத்தேன். ஸோ ஒரு டாலர் டைப்பு ஒரு கொடி டிசைன் அந்த மாதிரி கொடுத்தும் நீங்கள் ஸ்லீவ்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இந்த டாலரும் இல்லாமல் ஒரு நார்மல் கொடி டிசைன் மட்டும் கொடுத்தும் ஸ்லீவ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்லீவ்ஸ் தான் மேஜர் பார்ட்டு, ஸ்லீவ்ஸ் ஹெவியாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இதே சேம் ஒர்க் நீங்கள் ஸ்லீவ் கொடுத்துட்டு பேக் நெக் வந்து நீங்கள் சிம்பிளாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நிறையா பேர் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஹெவியாக வேணும், பேக் நெக் வந்து சிம்பிளாக வேணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் ஒரு பல்லாக்கு டிசைன் அண்ட் ஸ்லீவ்ஸில் வந்து ஒன் சைட் பிரைடு ஒன் சைட் பிரைட் ரூம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சில்க் ஜாஸ்மின் மெட்டீரியல். ஸோ எந்த பார்டர்ஸும் கிடையாது. பார்டர்ஸ் இல்லாதனால ஒரு பார்டர் டச் இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மோதி பீடு அண்டு கர்தானா செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 லைன்ஸ் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ கீழேயும் மேலேயும் 4 லைன்ஸ் ஆஃப் ஒர்க் கொடுத்துட்டு பாக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். சென்ட்ரா வந்து ஒரு பெரிய ரவுண்ட் டாலர். ஸோ இந்த ரவுண்ட் டாலர் வந்து பார்க்கும்போது நல்ல லாங் வியூக்கு நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரா வந்து ஒரு டாலர் ஜிம்கி மாதிரி நாங்கள் வந்து செட்டிங் கொடுத்துட்டு பாக்கி பார்ட் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆரி ஒர்க் டிசைன் பண்ண போறீங்கன்னா ஸ்லீவுக்கு மட்டும் நீங்கள் இந்த ஒர்க் கொடுக்கலாம். நெக்லைன் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நெக்லைன் ஒர்க் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நார்மல் ஜாஸ்மின் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனிங் பண்ணிக்கலாம், மல்டிபிள் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பாட்டை நீங்கள் எந்த ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்டர்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மர்ஜ் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த சேம் பார்டர்ஸை நீங்கள் மல்டிபிள் ப்ளவுஸ் டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்டர் ஒர்க் மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா சென்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணோட ட்ராயிங் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து சாரீ வந்து ப்ளூ அண்ட் க்ரீன்றனால உங்களுக்குரிய ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு ஆர்ச் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆர்ச் பேட்டர்னுமே வந்து நீங்கள் பேக் நெக்கில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் ஷேப்ஸ் வந்து வேரி ஆகும்னு சொன்னேன்ல, ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்து வர மாதிரியும் பேக் நெக்கில் கொடுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களோட பாடி சைஸ் பொறுத்தும் வேரி ஆகும். அண்ட் ஆர்ச் டைப் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு டாலர் தொங்குற மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ஹைலைட் தான். நீங்கள் பிளெயினாக விடுறதோட இந்த மாதிரி ஆட் ஆன் கொடுக்கும் போது தான் லுக் அண்ட் அப்பியரன்ஸே வந்து டோட்டலாக வேரி ஆகும். அண்ட் இந்த ஆர்ச் டைப் கொடுத்ததுக்கப்புறமா பாக்கி உள்ள பார்ட் ஃபுல்லாகவே வந்து பேக் நெக்கில் ஃபாலோ பண்ண மாதிரி ஸ்லீவில் வந்து கொடி டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வேர் பண்ணும் போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் கொடுத்துருக்கோம். இது ஒன் சைட் ஆஃப் தி ஸ்லீவ். அதர் சைட் ஆஃப் தி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்குரிய ட்ராயிங் கொடுத்துருக்கோம். ஸோ மாப்பிளைக்குரிய ட்ராயிங்கில் கையில் வந்து ஃப்ளவர் வச்சுருக்க மாதிரி ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம வந்து டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சாரீ வந்து க்ரீன் அண்ட் ப்ளூன்றனால க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்லேயே மாப்பிளைக்குரிய ட்ராயிங்கும் வந்து நம்ம செட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். சேம் டைப் தான், ஒரு டாலர் வித் பார்டர் ஒர்க்கு, ஒரு ஆர்ச் டைப் ஃபாலோ பண்ணிவிட்டு சென்ட்ரா வந்து நம்ம வந்து ட்ராயிங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 சைட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நம்மளோட ஃபினிஷிங் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ப்ராப்ளமாக வராது. அண்ட் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையல்லே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபிட்டிங் வந்து அஷூரன்ஸ் தரோம், ரொம்பவே வந்து கரெக்டாக வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஒன் சைட் ஆஃப் தி ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், நெக்லைன் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அந்த ஆர்ச்சில் வந்து ஃபாலோ பண்ணோம்ல பார்டர் ஒர்க்கு, சேம் ஒர்க் வந்து ஒன் சைட் ஆஃப் தி ஃப்ரண்ட் நெக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் டிசைன் வித் ஒரு நெக்லைன் ஒர்க் உள்ள ஃப்ரண்ட் நெக். அண்ட் பேக் வந்து நல்ல ஒரு ஹெவியான பேக் நெக். ஸோ நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக் ஷேப் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ்டாக ஃப்ரண்ட் நெக் நிறையா பேர் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுக்கும் போதே நான் பார்த்துருக்கேன். க்ளோஸ் நெக்லாம் கொடுப்பாங்க, நார்மல் நெக் கொடுப்பாங்க 6 அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் ப்ளவுஸஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஃபினிஷிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே, ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே அந்த லுக் அண்ட் அப்பியரன்ஸாக அந்த நெக் வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பட்டு ப்ளவுசஸ் ஹெவி சில்க் சாரீஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, அதுவும் ப்ரைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரண்ட் நெக் ஷேப்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் வந்து இந்த மாதிரி டீப் வியூ கொடுத்து கட் கொடுக்கும் போது அவங்க வேர் பண்ணும்போது அந்த அப்பியரன்ஸே வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண உங்களுக்கு தெரியும் இதோட லுக் அண்ட் அப்பியரன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்றது. ஸோ ஒரு சில்க் சாரீ வேர் பண்ணும் போது
இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப் இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் பார்ட் வந்து டோட்டலாக ஸ்ட்ரைட்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ பாடி வந்து சூப்பராக வந்து நெக் பார்ட் வந்து ஷோ ஆகும்போது உங்களுக்கு லுக் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் நெக் ஷேப்பு ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுசஸ் ட்ரை பண்ணும்போது. நார்மல் ப்ளவுசஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே வந்து ஜாஸ்தி வேரியேஷன் இருக்காது. ஆனால் ஒர்க் ப்ளவுசஸ்ன்னு போகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் யூ கொடுத்து கட் கொடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து லுக் அண்ட் அப்பியரன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த பல்லாக்கு டிசைனுக்குரிய ரெக்குவயர்மெண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட ஒர்க்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் ப்ளவுஸ் டிசைன் பண்ணும் போதும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இதோட ஒர்க்கிங் வீடியோ இந்த டைம் வந்து நான் அப்லோட் பண்ணலை. ஏன்னா இந்த ஃபுல் ட்ராயிங் எல்லாமே வந்து ஒர்க்கிங் வீடியோ அப்லோட் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் கொடி ஒர்க் தான். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நான் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணாமல் இந்த பல்லாக்கு டிசைனுக்குரிய ட்ராயிங்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் லேட்டர் ஆன் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இது நான் ஆக்சுவலாக ஸ்டிச்சிங் வீடியோ பண்ணணும்னு தான் நினச்சிருந்தேன். ஃபுல் ஃபெஸ்டிவ் சீசனுக்குரிய ஃபுல் ஒர்க்லோடு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் ஆர்டரில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து இதுக்குரிய ஸ்டிச்சிங் ப்ராசஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டரில் நான் கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேம் டிசைன் உங்களுக்கும் வேணும், இந்த மாதிரி ஒரு பல்லாக் டிசைன் என்னோட வெட்டிங்க்கு நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7904437211 காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் மதுரை இருக்க கஸ்டமர்ஸ் கொரியர்ஸ் மூலியமாக ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அண்ட் வித் பிரைடல் ப்ளவுசஸ் பிரைடல் ஜுவல்லரிஸும் ரெண்டு கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 rupees. ஸோ பிரைடல் ஜுவல்லரி ரெக்வயர்மெண்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிட்டு புக்கிங்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ அப் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.